பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இனிமே இலவசமா சிகிச்சை தரணும் அப்படின்னு சொல்லி டெல்லி நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த அதிரடி உத்தரவை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. பாலியல் வன்கொடுமை, ஆசிட் வீச்சு, போக்சோ குற்றங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களுக்கு இனிமே இலவசமா சிகிச்சைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில உள்ள உயர்நீதிமன்றம் தீர்ப்புகளை அளிச்சிருக்காங்க. பாலியல் ரீதியான பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்பட்டா அறுவை சிகிச்சையில இருந்து மனரீதியான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குறது எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக சிகிச்சைகளை உடனடியா வழங்கணும். அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அடையாள சான்றிதழ்களை கேட்டு வற்புறுத்தக்கூடாதுன்னு, தேவைப்பட்டாலும் தேவைப்படலனாலும் அவர்களிடம் அதிகப்படியான கட்டணங்களை வசூலிக்க கூடாது அப்படின்னும் நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துல அனைத்து மருத்துவமனைகளுமே பாலியல் வன்கொடுமை, ஆசிட் வீச்சு, போக்சோ சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்களுக்கு இலவசமாக இங்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வைக்கப்படக்கூடிய இந்த போர்டு மருத்துவமனையினுடைய நுழைவாயிலையும், கவுண்டர், ரிசப்ஷன் போன்ற எல்லா இடங்கள்லயும் இருக்கணும். அதோட சேர்ந்து ஆங்கிலம் மற்றும் உள்ளூர் மொழிகள்லையும் இந்த போர்டினுடைய மொழி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விதிகளை மீற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் சிறை தண்டனையோ அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அபராதமோ விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது மக்கள் மத்தியில இப்பொழுது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாவே மாறி இருக்கு.